வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சமூகத்தில மிகப்பெரும் ஒரு அவலமாக இன்றைக்கு வரையும் பரவுது. மதுவால் கிடைக்கின்ற வருமானம் நாட்டிற்கு அவமானம் அப்படின்ட்டுலாம் நம்ம நெறைய பேசினோம். தொடர்ச்சியாக இந்தியாவின் பல்வேறு இடங்கள் நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த சைடு மதுவிலக்கு இருக்கக்கூடிய பீகாரா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், எங்கேருந்து தான் இந்த சரக்கு வரும்னு தெரியல. எல்லா இடத்துலயுமே சரக்கு கிடைக்குது. அப்படி ஒரு சூழல் இருக்கு. இந்த மதுவிலக்குக்கான திட்டங்கள், முடிவுகள்லாம் ஏற்கனவே வந்து இருந்த கடைகள்லாம் குறைச்சுக்கிட்டே வரோம் அப்படின்ற ஒரு பக்கம் அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குடிகாரர்கள் எண்ணிக்கையும் வந்துட்டு என்னங்கன்னா மளமளன்னு ஏறி போய்க்கிட்டே இருக்கு. ஆ அப்படி ஒரு சூழல்ல வந்து என்னன்னு கேட்டா, இந்த குடியால் வந்து என்னன்னு கேட்டா, பல குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது. குடியால் வந்துட்டு பல பெண்கள் விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள். குடியால் வந்துட்டு பலர் வந்து கோடீஸ்வரனா இருந்தாலும் பிச்சைக்காரன் ஆயிட்டான். குடியால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை பலர் இழந்திருக்கிறார்கள். நெறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது, இது வந்து உலக அளவிலே வந்து இந்த குடி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வைடாவே இந்த குடி இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது காலம் காலமாக இந்த மது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. இது 100% இத நம்ம வந்து டெர்மினேட் பண்ண முடியுமா? 100% இந்த இந்த மது வந்து ஒழிக்க முடியுமா? அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கம் வந்து கல் இறப்பதற்கான அ வ ஏதாவது ஒரு சட்டதிட்டங்களை கொண்டு வந்து கல்ல இறக்க முடியுமான்ற ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனா நீதிமன்றம் வந்து அதிலயும் ஏதோ ஒரு சில கருத்துக்களை சொன்னாங்க. பல்வேறு அமைப்புகள் வந்து கல் இறக்குவதற்கு வந்து கூட்டங்கள்லாம் போட்டு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாமான்ற மாரி யோசிக்கிறாங்க. அதாவது என்ன கேட்டா, அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது இந்த மது சொல்லக்கூடிய அ வ இந்த மது வந்து ஒயின் ஷாப் இந்த டாஸ்மாக் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் என்று தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாகினுடைய அந்த எண்ணிக்கை குறைவாகும். அந்த 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 கடைகள் குறைக்கப்பட்டுட்டு, இது வந்து மதுபானத்த வந்து எடுக்கலாமா? அப்படின்ற மாதிரிலாம் இது கல்ல எடுக்கலாமா? அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. ஆனால் ஒரு வருத்தமான ஒரு செயல் என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பயணிக்கிறோம். பல்வேறு இடங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா ஆ நீதிமன்றங்கள் எங்கெங்கோ இருக்கோ, அங்கெல்லாம் எங்களுடைய கால்கள் பயணித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, அப்படி நாங்க போம்போது, வரும்போதெல்லாம் பல்வேறு இடங்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு செயல்னு கேட்டா, நம்ம வந்து எல்லா இடங்களிலுமே வந்து மது கிடைக்கக்கூடிய இந்த சரக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில வந்து 4829 டாஸ்மாக் மதுக்கடைகள் இருக்கிறது. டாஸ்மாக்ன்னு இயக்குனர் இருக்காங்க. டாஸ்மாக்ல விஜிலன்ஸ் இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதாவது இது நாள் ஒன்றுக்கு ₹120,00,00,000 மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக அ செய்யப்படுவதாக நமக்கு வந்து தகவல் வருது. அதேபோல இந்த விற்பனையில மட்டுமே பார்த்தீங்கன்னா, ₹35,00,00,000 அளவு சென்னையில இருக்கக்கூடிய 217 கடைகள், அதாவது மொத்தம் இருக்க 4829 கடையில, சென்னையில மட்டுமே 217 கடைகள் இருக்குங்க. அந்த கடையிலிருந்து மட்டுமே ₹35,00,00,000 டெய்லி கிடைக்குது. வருமானம் அரசிற்கு. அது வரட்டும் கடைகள்லாம் குறைச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. குறைச்சிட்டு வரது தான் நல்லது. ஒரு மாவட்டத்துக்கு 2 மதுக்கடை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படணும். ஒரு ஒரு மாவட்டத்திற்கு 2 மதுக்கடைகள் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படணும். அப்படியே குறைச்சு வரும்பொழுது தான் இந்த இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் குறைக்க முடியும். அது ஒரு பக்கம். ஆனாலும் கூட இப்போ ஒரு பெரிய சர்ச்சை, பெரிய டென்ஷன்னு கேட்டா 24x7 சரக்கு கிடைக்குதுங்க அப்படின்ற மாரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதிகாரிகள் வந்து எப்படியோ தமிழக முதல்வரை நம்ம ஏமாத்திட்டோம்னு புத்திசாலித்தனமா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. தமிழக அமைச்சர்கள் எல்லாருக்குமே தெரியும். அரசியல்வாதிகள் பல்வேறு ஆட்களுக்கும் தெரியும். நைட்டு சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, 10 மணிக்கு மேல ஒரு சரக்கு காலையிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து காலையில நீங்க சொல்ற அந்த 12 மணிக்கு தானே ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணோம். 12 டூ 10ன்னு நெனைக்கிறேன். டைம் தெர்ல. இருந்தாலும் வந்து ஒரு ஆய்வு பண்ணிக்கலாம். 12 டூ 10 தான். 12 மணி மதியம் திறக்கப்பட்டு, கடை மூடுவது இரவு 10 மணி. அப்ப அந்த இரவு 10 மணிக்கு அப்புறம் 10:30லிருந்து அடுத்த நாள் காலையில 11:55 வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சந்தையிலே சரக்குகள் விற்கப்படுகிறது. டபுள் த அமௌண்ட்டு. ஒரு பீர் வந்து என்ன ரேட்டுன்னு தெர்ல. இருந்தாலும் என்னன்னு கேட்டா டபுள் த அமௌண்ட்டு. ஒரு ஃபுல் வாங்குறோமா டபுள் த அமௌண்ட்டு. ஒரு குவார்ட்டர் வாங்குறோமா டபுள் த அமௌண்ட்டு. ஒரு ஹாஃப் வாங்குறோமா டபுள் த அமௌண்ட்டு. ஆம்லேட்டு டபுள் த அமௌண்ட்டு. பொட்டி மாஸ் டபுள் த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த சரக்கு மேட்டர் வந்து என்ன கேட்டா சீரியஸா போயிட்டுருக்கு. ஆகவே தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு 10 ஆண்டு காலம் ஆட்சியில இல்லங்க திமுக. 10 ஆண்டுகள் போராட்டம் பண்ணி, அ ம பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி, ஒரு மத்திய அரசோடு கூட்டணியாக இருந்த ஒரு கட்சிய வந்து என்ன பண்ணாங்க கேட்டா, டாமினேட் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காங்க. 40 பாராளுமன்ற தொகுதியில தொக்கா வின் பண்ணியிருக்காங்க. தொக்கு தெரியும்ல? தொக்கா வின் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மதுபான கடைகள் ஒரு பெரிய சட்ட சிக்கலை உருவாக்குறது. மதுபான கடைகள் சரக்கு வந்து இரவு நேரத்தில பார்த்தீங்கன்னா, 10:30லேருந்து
அடுத்த நாள் காலையில் 11:30 வரையும் பார்த்திங்கன்னா இந்த சரக்குகள் கள்ள சந்தையில் விற்கப்படுகிறது. அது வந்து என்ன கேட்டால் அவங்களே என்ன சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு வந்து ஏங்க நாங்கள் நிறைய பேருக்கு மாமூல் கொடுக்கணும் இப்படிங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது மாவட்டத்திற்கு 2 கடை 3 கடைன்ற மாதிரி இதை குறைக்கின்ற பொழுது இதனுடைய என்ன கேட்டிங்கன்னா தேவை நெசசிட்டி. ஏன்னா வருமானம் வருது. ஆனால் மதுபானத்தினால் வருகின்ற வருமானம் வந்து ஒரு 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 சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இல்லையா? ஏன்னா பல பேரை காலி பண்ணிட்டு தானே அந்த காசு வருது. அப்படின்னும் பொழுது அதில் வந்து பல்வேறு திட்டங்களை எடுக்கணும். இப்போ சொல்லப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகள் எங்கே பார்த்தாலும் இரவு நேரங்களில் லேட் நைட்டு 1 மணி 2 மணிக்கு போனால் கூட சரக்கு கிடைக்குதுங்க. கொஞ்சம் ஒரு ரைடு போனால் ஒரு 2 நாள் அமைதியாக இருக்காங்க, 3வது நாள் திருப்பி இது மாதிரி வேலையை பண்ணுறாங்க. அப்படின்ற வந்து அதிக வருமானத்திற்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அரசுக்கு தெரியாமல் நடக்கிறது தான் எங்களுடைய இது. அரசு போய் நீங்கள் நைட்டுக்கு திருட்டு சரக்கு ஓட்டுங்கன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல போகிறதில்ல, ஒரு டாஸ்மாக் நிர்வாகம் சொல்ல போவது கிடையாது. ஆனால் இது நடக்கிறது வந்து அரசுக்கு தெரியுமா? தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். தமிழக முதல்வர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்விட்டரில் போட்டாலும் அதை செயல்வடித்து கொண்டு வருகிறார்கள். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு தகவல் சொல்லும்பொழுது கூட அது வந்து என்ன கேட்டிங்கன்னா செயல் வடிவம் பெற்றது. அப்படி இருக்கும் பொழுது இது மக்கள் பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனையில் தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த இரவு நேர சரக்கு ஓட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள் என்னன்னு கண்டறிந்து டோட்டலாகவே ஒரு மாவட்டத்துக்கு 2 கடையோ 3 கடையோ அப்படின்ற மாதிரி போட்டு விட்டோன்னா எங்கேருந்து வேணால் வண்டி எடுத்துன்னு போகிறது போர் அடிச்சு போயிடுவங்களுக்கு. எங்கே இப்போ இங்கே வந்து அண்ணா நகர்லேருந்து நீங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம் வந்து புட்லூர் பக்கத்தில் தான் வந்து ஒயின் ஷாப் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. இங்கேருந்து புட்லூருக்கு எத்தனை வாட்டி போயிட்டு வருது? இல்லை மொத்தமாக வாங்கி வேணால் வீட்டில் வச்சு குடிச்சுப்பாங்க. ஏதோ ஒரு ஐடியா ஒன்று பண்ணி குறைக்கிறதுக்கான வழிகளை நம்ம சாத்தியக்கூறுகளை நம்ம வந்து ஆராய வேண்டும். ஆகவே இந்த 24/7 அப்படின்னும் போது 24/7 போலீஸ் அலர்ட்டாக இருக்கலாம், 24/7 அட்வொகேட் அலர்ட்டாக இருக்கலாம், 24/7 அரசியல்வாதி அலர்ட்டாக இருக்கலாம். ஆனால் 24/7 ஒரு டாஸ்மாக் அலர்ட்டாக இருக்குது, ஒரு மதுபான கடை அலர்ட்டாக இருக்குது, ஒரு மதுபான கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய வந்து வேதனையும் வலியையும் கொடுக்கிறது. ஆகவே இது உடனே தடுத்து நிறுத்த வேண்டுகிற கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தமிழக அரசு உடனே இந்த விஷயத்தில் இட்டு 24/7 டாஸ்மாக்கை வெறும் அந்த 10 to 12 to 10ன்ற அந்த டைமை இன்னும் சுருக்கி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் விற்பனை இருக்கும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது தான் இந்த மது அருந்துவது வந்து குறையும். அதே நேரத்தில் என்ன கேட்டிங்கன்னா வருமானம் நிறைய வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், கொஞ்சம் டைம் கம்மி பண்ணி பாருங்களேன். அதாவது 12 மணிலேருந்து 1 2 3 4 மணி நேரம் தான் சொல்லி பாருங்களேன். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 125 கோடி ரூபாய் ஏதோ வருதுன்றாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் 4 ஹவர் ஒரு கடன் போட்டிங்கன்னா டபுளாக வாங்குவான் நம்ம ஆள். 2 பீர் வாங்குறோம், 4 பீர் வாங்குவோம், 2 ஃபுல் வாங்குறோம், 4 ஃபுல் வாங்குவோம், 2 கோட்டர் வாங்குவோம், 4 கோட்டர் வாங்குவோம். அப்படின்போது வருமானம் நம்ம அரசுக்கு வரப்போகிறது. அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள். அப்படியே குறைச்சிக்கிட்டு வரும்போது தான் இதனுடைய விஷயங்கள் குறையும். விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இது வந்து ஒரு சீரியஸான கான்செப்ட். ஆகவே மக்களுக்கான நல்லது நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ணோம். ஏன்னா மதுவுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்துருக்கோம், மதுவுக்கு எதிராக நம்ம பேசியிருக்கோம், மதுவுக்கு எதிராக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், மதுவுக்கு எதிராக நம்ம பதாகைகள் ஏந்தி இருக்கிறோம் போது இது நம்மளுடைய கடமை. இந்த கடமையை நம்ம தவறாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.